வணக்கம். ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலத்தில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் இருக்கியா, அந்த ஸ்போர்ட்ஸுக்கும் கரலக்கட்டைக்கு எப்படி பயன்படும் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் வீரர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கிரிக்கெட் பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்போ கிரிக்கெட் விளையாடுறவங்கலாம் வந்து கரலக்கட்டை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா கரலக்கட்டை என்னன்னு தெரியாதவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ கரலக்கட்டை பண்ணால் அதனால கிரிக்கெட் பசங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற வீடியோ தான் இது. கரலக்கட்டை எடுத்து நம்ம 360 டிகிரி சுற்றுறோம். கரலக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கையில் சுற்றுறோம், இல்லை ரெட்டை கையில் சுற்றுறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா விளையாடல, இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மூவ்மெண்டா பண்ணிட்டு இருக்கோம். பிஹைண்ட் த ட்ரெடிஷ்னல் மூவ்மெண்ட்னா அதுக்கு பின் விளைவுலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வால் பயிற்சிக்கான பயிற்சி தான் கரலக்கட்டை. வால் பயிற்சி, கதாயுதம் சுத்துறது, கதாயுதம் விளையாடும் போது அடிபடுறது, இதற்கான பலங்களை நம்ம வந்து தாங்கக்கூடிய பலங்களும் ஏற்படும், தாக்கக்கூடிய பலமும் நம்ம கரலக்கட்டை மூலமா ஏற்படும். இப்ப கதாயத்தில் அடிச்சா தாங்கணும், கதாயத்தில் தாங்கினாதான் கதாயத்தை எடுத்து நம்ம சுற்றுறோம். தாங்காத உடலை வந்து கதாயத்தை எடுத்து நம்ம பயிற்சி பண்ணக்கூடாது. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நம்ம கதாயுதம் சுற்றும் போது நம்ம உடம்பு வந்து 360 டிகிரியில் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ அதே மாதிரி வந்து கரலக்கட்டையை நம்ம வந்து சுற்றுறோம். கரலக்கட்டையை நம்ம சுற்றும் போது நம்ம உடம்பு வந்து 360 டிகிரியில் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ அதே பயிற்சியை தான் நம்ம வந்து இப்போ வந்து கிரிக்கெட்டுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். இப்போ கிரிக்கெட் வந்து நம்ம 1 டைமென்ஷனில் வந்து பாலை வருது, பாலை நம்ம அடிக்கிறோம். அடிக்கிறதுக்குள்ள எண்டூரன்ஸு, ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, பாலோட ஸ்பின் பாலு, எந்த பால் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், பேட்டை எப்படி ஹோல்ட் பண்ணுறோம், வீசும்போதெல்லாம் நம்ம உடம்பு எவ்வளோ பலத்தோட வீசுகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் 100 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் கரலக்கட்டையை சுற்றணும். அப்போ கரலக்கட்டையில் வந்து அதில் 2-3 சுற்று இருக்குது, முக்கியமான சுற்று. இதில் வந்து ஒத்தகை சுற்று பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ் வாரல் சுற்று, ஒண்டி சுற்றுன்னு ஒரு சுற்று இருக்குது. அப்புறம் வாரல் சுற்று இருக்குது, கீழ் வாரல் மேல் வாரல் சுற்று இருக்குது. அப்புறம் வந்து இடுமன் கடமன் சுற்று. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து ரொம்ப அபாரமான பலம் ஏற்படும் ஷோல்டரில். இப்போ ஷோல்டர் பிளேடு வந்து நமக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் பிளேடு அந்த மாதிரியான பிரச்சனை கண்டிப்பாக வராது. இதை பற்றி வீடியோ வந்து நம்ம கரலக்கட்டை சுற்றி நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். ஐபிஎல் கரியர் நீங்க வந்து ஒரு 18 வயசுல இருக்கீங்க, 12 வயசுல இருக்கீங்க, ஐபிஎல் கரியர்ல போகணும் அப்படின்னா கரலக்கட்டை அதுக்கான பயிற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து இப்போ ஐபிஎலுக்கு போகணும்னு ஆசைப்படுற மாணவர்கள் அதுக்கு தயாராகலாம். அதேமாதிரி டென்னிஸ் வீரர்களுக்கு தயாராகலாம். இதற்கு தயாராகிறதுக்கு நீங்கள் வந்து கரலக்கட்டை இப்பயே பயிற்சி பண்ணலாம். அதற்கான பலங்களையும் அதற்கான உடற்பயிற்சியும் கரலக்கட்டை மெய்ப்பாடத்திலே நீங்கள் பில்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ மாடர்ன் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அந்த மாடர்ன் எக்ஸசைஸை விட கரலக்கட்டை உங்களுக்கு நல்லா பில்ட் பண்ணும். யாரெல்லாம் ஐபிஎல் கரியரில் போறீங்கன்னு ஆசைப்படுறீங்களோ நீங்களாம் கண்டிப்பாக அந்த பயிற்சியை பண்ணிட்டு நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீங்க கரலக்கட்டை சுத்தனால தான் இதுக்கு இந்த பலம் எனக்கு கிடைச்சிது அப்படின்ற ஒரு வார்த்தை உங்ககிட்ட வரும். கண்டிப்பா அதை நீங்க பயிற்சி பண்ணி பார்த்துட்டு அதை பிறகு எனக்கு சொல்லுங்க. நம்ம பாரம்பரியம் எவ்வளவு பலமானதுன்றது உங்களுக்கு தெரியும். இது சம்பந்தமா உங்களுக்கு யாராருக்கா இது சந்தேகங்கள் இருந்தா எழுதுங்க. நன்றி, வணக்கம்.